ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, பெரிதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்தவர்கள் இங்கு யாரும் இல்லை. பல நாட்கள், பல இரவுகள் என எல்லா வகையிலும் கஷ்டப்பட்டு யாரிடமும் சொல்லி அழவும் முடியாமல் வாழ்ந்த பலர் இன்று சாதனை புரிந்துள்ளதை நீயே கண்கூடாக உன் வாழ்வினில் பார்த்திருப்பாய், ஏன் கேட்டும் இருப்பாய். தன்னம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்து விடாதே. எது இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிரு. நான் உன்னை கைதூக்கி விடத்தான் உன்னையே சுற்றி கொண்டிருக்கின்றேன். உன் கர்ம வினைகள் உன்னை படுத்தும் பாடு கொஞ்சம்தான். அதற்கே நீ இப்படி நொந்து போகின்றாய். உன் மீதம் கர்மாவை நான் தான் சுமக்கிறேன். ஏனென்றால் நீதான் என் செல்ல பிள்ளையாயிற்றே. உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்க விடாமல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் உணர்ந்து கொள். ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி சறுக்குகிறதே என்று நீ செய்யும் காரியத்தை பாதியிலேயே, அதுவும் என்னிடம் சொல்லாமல் நிறுத்திவிடாதே. ஏனென்றால் அதுதான் பின்னாளில் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது. 1000 காயங்கள், 1000 வலிகள், 1000 கஷ்டங்கள், 1000 அவமானங்கள், 1000 ஆசைகள் என்று 1000 கனவுகளும் எல்லாவற்றையும் இழந்தாலும் சிரித்து கொண்டே தன்னம்பிக்கையோடு எழுந்து போராடு. உன்னிடம் வரம்பு மீறிய வலியை கொடுப்பவர்கள் யார், எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்கள் முன்பு மட்டும் அழுது விடாதே. அம்மாதிரி மனிதர்கள் முன்பு சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்று விடு. அவர்கள் குழம்பி தவிக்கட்டும். இம்மாதிரியான மனிதர்களை விட்டு நீ தனிமையில் இருப்பதால் உன்னை பைத்தியம் என்று சொன்னவர்களுக்கு இன்று அவர்களின் நிலைமை என்ன தெரியுமா? தனிமையில் இருப்பதை வைத்தியம் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் உன்னிடம் ஆடிய ஆட்டத்திற்கு பதிலடி கொடுத்துள்ளேன். விரைவில் உன்னிடம் வந்து தான் செய்த தவறுக்கு உன்னிடம் மன்றாடி நிற்பார்கள். நீ அவர்களை மன்னித்து விடு. ஆனால் உடனே ஏற்றுக்கொள்ளாதே. அவர்களை நம்பவும் செய்யாதே. யாரிடமும் வாக்குவாதங்களை தவிர்த்து விடு. வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனென்றால் வாக்குவாதங்கள் யார் சரி என்பதை தான் தேடும். ஆனால் கலந்துரையாடலோ எது சரி என ஆராயும். அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய். யாரிடமும் எதற்காகவும் ஏங்கி தவிக்காதே. உனது தேவை என்ன என்று என்னிடம் சொல் என்று பல முறை உன்னிடம் சொல்லியுள்ளேன். உன் உண்மையான அன்பை புரிந்தவன் நான் தான் என்பதை என்றும் மறவாதே. மற்றவரிடம் நீ கையேந்த ஆரம்பித்து விட்டால் பின்பு நீ அடிமைத்தனத்திற்கு பழகி விடுவாய். பின்பு உன் பலத்தையும் நீயே மறந்து விடுவாய். அதனால் எந்த சூழ்நிலையிலும் கையேந்தாதே. நான் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்ய. ஏழ்மைக்கு நீ ஓடி உதவி செய்தால் உனக்கு நான் ஓடி வந்து உதவி செய்வேன். இதை மனதில் கொண்டு வாழ்ந்து வா. இன்று செவ்வாய்க்கிழமை. முருகனின் வேலை தொட்டுவிட்டாயா? இன்னும் 3 மாதம் பொறுத்துக்கொள். நீ தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலம் வரும் அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் மாறும். முருகனுக்காக இன்று அங்காரகஹோரையில் 6 விளக்கு ஏற்று. உன் உள்ளமும் உன் வாழ்வும் பிரகாசமாக இருக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.